T20 World Cup 47th மேட்ச் இந்தியா பங்களாதேஷ் கடையில் 22 ஜூன் 8 PM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். இந்தியா ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அடுத்த அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் முதல் போட்டி சூப்பர் 8ல் தோல்வி அகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா. அவங்களுக்கு ஷெட்யூல் இன்னுமே அடிஷ்னல் ப்ராப்ளமாக இருக்குது. ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்சு நைட் மேட்சாக விளையாண்டாங்க, இந்த மேட்ச் டே மேட்ச்சில் விளையாட போகிறாங்க. அது நம்மளோட டைம் டே நைட் மாறும், அது ஓகே. பட் லோக்கல் டைம் அப்படின்னு பார்க்கும்போது நைட்டு டே அப்படின்னு மாறி அடுத்தடுத்த நாட்களில் விளையாடுறது அவங்களுக்கு கண்டிப்பாக பின்னடைவுன்னு சொல்லலாம். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. இந்த சீரியஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வியூஸை பேஸ் பண்ணி தான் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இதில் A1 B1 அப்படிங்கிற குழப்பமெல்லாம் வச்சுக்க தேவையில்லை. குறிப்பாக ஏசியன் டீம்ஸ் எல்லாமே ஒரே யூனிட்டில் வச்சுருக்கிறது இந்த வியூஸை பேஸ் பண்ணி வர ஒரு விஷயந்தான். இந்த ஷெட்யூல் இந்தியாவுக்கு 8 PM இந்தியா டைம், லோக்கல் டைம் 10:30 அப்படிங்கிற 10:30 AM அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து இருக்கிறது இந்தியாவுக்கு ஃபேவர்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க ஒரே டைமில் தான் மேட்ச் விளையாட போகிறாங்க. பிளேயர் அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு நாள் நைட்டு ஒரு நாள் டே அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு பிளேயர்ஸுக்கு வர முடியாது. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதில் பங்களாதேஷ் மாட்டிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த சீரீஸில் பார்க்குற ஒரு விஷயம். பார்க்கலாம், ஒரு ஃபைட் பண்ணுவாங்க, இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிறைய பேசலாம். MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களோட ஓன் டீமை க்ரியேட் பண்ணுங்கள். மை மாஸ்டர் 11 1 lakh கிவ்அவே இந்த பர்டிகுலர் மேட்ச் கொடுக்குறாங்க. சூப்பரான ஒரு விஷயம். அண்ட் ஒப்பீனியன் பேஸில் உங்களோட வின்னிங்ஸ் ஏற்படுத்திக்க முடியும். இதுக்கு 0% கமிஷன் மட்டும்தான். இதையுமே சூப்பராக பாருங்கள். ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டாக இருக்குது. கார், பைக், மொபைல்ஸ் வின் பண்ணுறதுக்கான கான்டெஸ்ட் ரெகுலராக கொடுக்குறாங்க. அதையுமே பாருங்கள். அண்ட் ஓவராலாக நீங்கள் ப்ளே பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கிற லெவலுக்கு சில சீரியஸ் லீடர் போர்டும் இருக்குது. அதையும் மை மாஸ்டர் 11ல் பயன்படுத்திங்க. மை மாஸ்டர் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. ஆன்டிகோவில் தான் இந்த மேட்ச்சு. மழைக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷன் தான். இந்தியா பங்களாதேஷை எளிதாக ஜெயிச்சிருவாங்க, அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக போயிடுவாங்க அப்படின்ற அந்த இடத்துல இது ஒரு பிரேக் அப்படின்னு தான் சொல்லணும். மழை பெஞ்சு கேன்சல் ஆச்சுன்னா, பட் மோஸ்ட்லி இங்கே பாசிங்ஸ் அவர் போகிறத நம்ம பார்த்துருக்கோம். அதனால் ஒரு ஷார்ட் அண்ட் கேம் மினிமம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து போகலாம். 12 மேட்ச்சில் 6 பேட் ஃபஸ்ட்டு 6 சேசிங் அப்படின்ற அந்த நம்பர் இருக்குது. 128 ஆவரேஜுங்கும் போது பவுலிங் ட்ராக் அப்படின்னு யோசிக்க வைக்கும். பட் கடந்த 2 மேட்சாக ஸ்கோர்ஸ் வந்துட்டுருக்கு. இந்த சீரியஸ் ஆரம்பத்துலேருந்து இந்த பர்டிகுலர் ரவுண்டை அவ்வளோ ஈஸியாக ஸ்கோர்ஸாக கொடுக்கல. பட் கடந்த 2 மேட்சாக நல்ல ஸ்கோர் கொடுக்கறதுனால கண்டிப்பாக நல்லா பேட்டிங் ட்ராக்காக கொடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா 194 அப்படின்ற ரீசன்ட் ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. அண்ட் ஓமன் 47க்கு 10 அப்படிங்கிற லோ ஸ்கோரும் ரீசெண்டாக வந்தது. 150க்கு பிலோவாக 8 டைம்ஸ் வந்திருக்கு. அதில் அண்டர்ஸ்டாண்டபிள் லோ ஸ்கோர் நிறைய வந்திருக்கு அப்படின்னா கூட கடந்த 2 மேட்சை பார்க்கும்போது ஒரு டீசென்ட் ஸ்கோர்ஸ் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. இந்தியா பங்களாதேஷ்னு யோசிக்கிற இடத்துல டெஃபினட்டாக இந்தியா அப்பர் ஹேண்டாக இருக்காங்க. இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் ரெயின் ஃபேக்டர் இந்த மாதிரி விஷயம் எதாவது மாற்றி விடுமா அப்படின்னு பார்க்கணும். ஒரு பக்கம் இனிஷியல் ஸ்விங் அப்படிங்கிறது எதிர்பார்த்து போகலாம், மழை பெய்யுது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, மழை தொடர்ந்து பெய்கிற மாதிரி இருந்தாலோ அந்த சின்ன சின்ன ட்ரெஸ்ஸில் இருந்துக்கிட்டே இருந்தாலோ அப்போ கிரிப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது பவுலர்ஸுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. மழை நின்றுருச்சு, ஓவர் காக்ஸ் கண்டிஷனாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்ட்ரிங்கெல்லாம் பயங்கரமாக எடுக்கும். ஸோ இதையுமே நீங்கள் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கணும். கிரிப் பண்ணி போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இன்றைக்கி மழை எந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் பார்க்கலாம். இந்தியா மாற்றங்கள் பெருசாக இருக்காது. சிராஜ், குல்தீப் போன ஸ்வாப் இருந்தது. அது மறுபடியும் மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா மழை பெய்யுது, கண்டிஷன் பேஸில் ஒரு எக்ஸ்ட்ரா பேஸர் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்களா. மோஸ்ட்லி குல்தீப் தான் கண்டினியூ ஆகிற. எனக்கு குல்தீப்போட பவுலிங் போன மேட்ச் இன்னுமே சூப்பராக இருந்தது, அதை பார்க்கணும். ரோஹித் சர்மா, விராட் கோலி இன்னும் கேமுக்குள்ளே வரல அப்படின்னு தான் சொல்லணும். ரோஹித் சர்மா கூட ஒரு மேட்ச்சில் நல்லா விளையாண்டார். விராட் கோலி இது வரைக்கும் நல்லா விளையாடலை. பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறான்ட்டு. அவரோட குவாலிட்டி என்னன்னு நமக்கு கிளியராக தெரியும். இருந்தால் கூட அவரோட லெவலுக்கு இது வரைக்கும் அவுட்புட் வரல. ரிசர்வ் பண்ணிட்டு நல்லா ஸ்டார்ட் கொடுக்குறாரு. அதே நேரத்தில் க்ளோ பாயிண்ட் நிறைய எடுத்து கொடுக்குறாரு. அந்த வகையில் சிறப்பாக பார்க்கலாம். சூரியகுமார் சூப்பர் பேட்டிங் டிஸ்பிளே அடுத்தடுத்த மேட்சஸில் ஷோ பண்ணியிருக்காரு. ஹார்திக் பாண்டியாவோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துகிட்டு இருக்குது. கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவர் ஐபிஎல்லில் இருந்த ஹார்திக் பாண்டியா மாதிரி இல்லை. டெஃபினட்டாக பவுலிங் பேஸில் நல்ல அவுட்புட் ஷோ பண்ணிகிட்டு இருக்காரு. அண்டு பேட்டிங்கில் ஒரு ஃப்ரீ ஃப்ளோ தெரியுது. கேப்டன்சி ப்ரெஷர் ஒரு வேளை ஃபீல் பண்ணியிருப்பாரோ ஐபிஎல்லில் அப்படின்னு யோசிக்க வைக்குது. கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா நிறைய விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு. அந்த இடத்துல ஃபீல் பண்ணாருன்னு தான் சொல்லணும். அண்ட் இங்கே ஃப்ரீ ஃப்ளோவாக விளையாட முடியுது. சிவம் துபே எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக ஒரு டாமினேஷன் அவர்கிட்ட இருந்தது சூப்பர் கிங்ஸுக்கு விளையாடும் போது.
பட் இங்கே அந்த மாதிரி இல்லை அப்படின்னு தோணுது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக விளையாடலாம், எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்க ஒரு மேலே. நல்ல ஆல்ரவுண்டர், டவுட்டே இல்லை. ஜடேஜா, அக்சர் 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸு. ஒரு பாயிண்டில் பங்களாதேஷுக்கு எகென்ஸ்டாக விளையாடுறாங்க அப்படின்ற அந்த பாயிண்டில் யோசிக்கும்போது 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பெரிய லெவலில் பவுல் பண்ணுவாங்கன்னு யோசிக்க முடியல. ஏன்னா குல்தீப், பும்ரா, ஹர்ஷீப் கூட ஹார்திக் பாண்டியா அந்த 4 பவுலர்ஸ் மோஸ்ட்லி இருப்பாங்க. அந்த இடத்துல ஜடேஜாவோட பவுலிங் ரீசெண்டாக அவ்வளோவா இல்லை அப்படின்றதையும், அண்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பங்களாதேஷ் சைடு சில பேர் இருக்கிறதுனால லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸை நிறைய பயன்படுத்த வேணாங்கிற மாதிரி யோசிப்பாங்க அப்படின்னு தோணுது. அக்சர் ஓகே, ஓரளவுக்கு கண்ட்ரோலாக வீசுறனால அக்சர் சைடு போகிறாங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். இனிமேல் இன்றைக்கி என்ன நடக்கும்னு பார்க்கணும். குல்தீப் நல்லா பவுலிங் கொடுக்குறாரு, பும்ரா வேறு லெவல் பவுலராக தெரிகிறாரு. இந்த சீரியஸில் பெஸ்ட் பவுலர்னு சொன்னால் டெஃபினட்டாக ஜஸ்பிரீத் பும்ரா தான் சொல்லணும். ஹர்ஷீப்போட பவுலிங் ஏர்லியாக ஸ்விங் கிடச்சா வேறு லெவலாம் இருக்கும். அதே நேரத்தில் எண்டோஸ் போடுறதுக்கு இவரை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அந்த வகையிலையும் டெஃபினட்டாக ஹர்ஷீப்பை நம்ம கன்சிடர் பண்ணியே ஆகணும். போன மேட்ச்சு ஏர்லியாக ரன்ஸு கொடுத்தாரு, இருந்தால் கூட எண்ட் ஓவரில் சூப்பராக விக்கெட்ஸை எடுத்ததுனால ஹர்ஷீப்பை கொஞ்சம் பெஸ்ட்டாக பார்க்கலாம். பங்களாதேஷ் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் 11 மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவுக்கு அவங்களோட ஸ்ட்ரென்த்தான டீம் தான் சொல்லணும். ஜாக்கர் அலியே போன மேட்ச் வெளியில் வச்சாங்க. கண்டிப்பாக சூப்பர் ஃபினிஷராக இருந்து பார்த்துருக்கோம். ஆனால் அவரை வெளியில் வச்சது கொஞ்சம் ஹாஸ்காலாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் மெகதி ஒரு ஆப்ரேக் பவுலரை உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆங்கிளில் போயிருக்காங்க. ஏன்னா பவுலர் சைடு மாற்றம் செய்ய முடியாது. நல்ல பவுலிங் கொடுத்துருக்காங்க. டஸ்கினாக இருக்கட்டும், டன்சேசன், சக்கீப்பாக இருக்கட்டும், முஸ்டபிஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டீமுக்கு பிரைம் பவுலர் அப்படின்ற ஆங்கிளில் போவாங்க. இந்த மாதிரி இடத்துல ரிஷாட் ஹுசைனை யோசித்தாலும் அவரோட பவுலிங் வேறு லெவலில் இருக்குது. குறிப்பாக பங்களாதேஷுக்கு லெக்கியே கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு அந்த இடத்துல. ரீசெண்ட் டேஸில் என்ன சொல்ல போனால் ரிஷாட் ஹுசைன் நல்ல பவுலிங் கொடுத்துட்ருக்காரு, நல்ல லெக்கியாகவும் இருந்துகிட்ருக்காரு. அந்த பேஸில் அவரையுமே தொடர்ந்து எடுத்துக்கணும். நல்ல ஒரு பேட்டரை தியாகம் பண்ணி தான் மெஹதி ஹாசன் உள்ளே கொண்டு வரணும். அதனால் ஜாக்கர் அலியை வெளியில் தள்ளினாங்க. பட் டன்சீட் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. அடுத்தடுத்த போட்டிகளில் டக் அப்படின்ற மாதிரி ஆயிருக்கனால அந்த இடத்துல ஜாக்கர் அலியை யோசிப்பாங்களா? சௌமியா சர்கர் ரெகுலர் ஓப்பனர், அவரை வச்சு ஓப்பன் பண்ணுவாங்களா? சௌமியா வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஜாக்கர் அலி ஓப்பன் பண்ண வச்சாலும் நல்லா விளையாண்டுருக்காரு டொமஸ்டிக்கில். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஜாக்கர் அலி அவரோட ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்குது அப்படிங்கிற ஆங்கிளில் ஜாக்கர் அலி ஓப்பன் பண்ண வைப்பாங்களா? அதையும் பார்க்கலாம். இல்லை லிட்டன் தாஸ், நஜ்மல் ஹுசைன், சாண்டோ ஓப்பன் பண்ணுவாங்களா? இது ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம், ரீசெண்டாக அது நடந்திருக்கு. அப்படி கூட யோசிக்கலாம். ஆனால் சாண்டோ போன மேட்ச் ஃபார்முக்குள்ளே வந்திருக்காரு. நம்ம 3ல் ஓரளவுக்கு ஓகேவா விளையாடும் போது அதை ரிட்டைன் பண்ணிக்கணும்னு தான் நினைப்பார். டெஃபினட்டாக சௌமியா, டன்சீட் இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் இருக்குங்கிற எதிர்பார்ப்பு தான் பார்க்கலாம். லிட்டன் தாஸ் ஓகே, ஆனால் பெஸ்ட்டெல்லாம் கிடையாது. சாண்டோட ஃபார்மு டோட்டலாக டவுனாக இருக்குது. போன மேட்ச் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணார். சக்கீப்போட ஃபார்ம் பேட்டிங் பேஸில் ஒரு மேட்ச் நல்லா விளாண்டா கூட மற்ற மேட்சஸ்லாம் கிரேட்டாக இல்லை. அண்ட் பவுலிங் பேஸில் விக்கெட் எடுக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஹிருடாயோட பேட்டிங் இந்த டீமுக்கு பெரிய பலம் மிடில். ஆனால் அவரையுமே மாற்றி இருக்கும்போது அவரோட கான்ஃபிடென்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அண்ட் முகமதுல்லா நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியும். அது இந்த சீசனில் ஒரு சில மேட்சஸில் ஷோ பண்ணியிருக்காரு. ஆனால் பெஸ்ட் அவுட்புட், ஒரு கன்சிஸ்டன்ட் அவுட்புட் ஓரளவு கொடுக்க முடியல. மெஹதி, ரிஷாட் ஹுசைன் நல்லா பேட்டிங் டிஸ்பிளேயும் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டர்ஸ்னு சொல்லலாம். ரிஷாடை போன மேட்ச் மேலே அனுப்புனாங்க. ஸோ அதுக்கு முதல் மேட்ச் 2 6 அப்படிங்கிற மாதிரி ஹிட் பண்ணார். அந்த பேஸில் அனுப்புனாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. எனிவே நல்ல ஆல்ரவுண்டர், டவுட்டே கிடையாது. டஸ்கின்னு, டன்சீம் அண்டு முஸ்டபிஸ் இவங்கெல்லாம் சூப்பரான பவுலிங் கொடுத்துட்ருக்காங்க. பங்களாதேஷுக்கு பலமாக அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸை கூட சொல்லலாம். இந்தியா பேட்டிங் ஆர்டரில் மோஸ்ட்லி மாற்றங்கள் செய்ய மாட்டாங்க. இப்படி தான் தொடரும். ஒரு இடத்துல அக்சரை ப்ரமோட் பண்ணி பார்த்தோம். அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மேலே அனுப்பலாம் அப்படிங்கிற தாட் இருந்தால், லெஃப்ட் ரைடு காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒரு இடத்துல மெயின்டைன் பண்ணணும்னு யோசிச்சா, பவுண்டரி டைமென்ஷன் ஒரு பக்கம் பெருசு சின்னது இந்த மாதிரி இருந்தால் அந்த ஒரு விஷயத்தை பண்ணலாம். பங்களாதேஷ்னு பார்க்கும்போது டாப் ஆர்டரில் டன்சீட் ஹாசனுக்கு பதிலாக ஒரு இடத்துல சௌமியா சர்கர் வரதுக்கான வாய்ப்புன்னு யோசிக்கலாம். மோஸ்ட்லி பேட்டிங் ஆர்டர் இப்படி இருக்குங்கிற எதிர்பார்ப்பா. ஆனால் சக்கிப் அல் ஹாசன் அப்பப்போ மேலே வரார், அப்பப்போ கீழே வராரு. இதையுமே நம்ம பார்க்குறோம். பெரிய டீமுக்கு எகென்ஸ்டாக கீழே வர்றாரு, சின்ன டீமுக்கு எகென்ஸ்டாக ப்ரொமோட் ஆகிக்கிறார். இது செல்ஃபாக விரும்புகிறாரா இல்லை நஜ்முல் ஹுசைன் சாண்டோ பண்ணுறாரா, டீம் மேனேஜ்மெண்ட் பண்ணுதா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. எனிவே இது கொஞ்சம் அவர் பின்னாடி போகிற மாதிரி ஃபீலை தான் ஏற்படுத்துது. இந்தியாவோட பவுலிங் ஆப்ஷன் நிறைய இருக்குது. சிவம் துபே கூட பவுல் பண்ண முடியும். பாசிபிளாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சே கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கலாம். அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் அப்படின்ற இடத்துல சிவம் துபேயோட பவுலிங் 1-2 ஓவர் இருக்கலாம். ஹார்திக் பாண்டியா, குல்தீப், பும்ரா, ஹர்ஷீப் இவங்கெல்லாம் பவுல் பண்ணுவாங்க. 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ரவீந்திர ஜடேஜா அண்டு அக்சர். அண்ட் ஃபுல் கோட்டான்னு யோசிக்கிற இடத்துல டெஃபினட்டாக ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷீப் நல்லா வீசிடுறாங்க. அண்ட் குல்தீப்பை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஓவர்ஸ் வீசுகிறா. பவுலிங்காகவே அவர் எடுத்து வந்ததுனால டெஃபினட்டாக ஓவர்ஸ் கொடுத்துருவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸ்லாகில் பும்ரா அண்ட் ஹர்ஷீப்பை யோசிப்போம். மோஸ்ட்லி அப்படி தான் இருக்குது. சில நேரங்களில் ஹார்திக் பாண்டியா வரலாம். பங்களாதேஷோட பவுலிங் ஆப்ஷன் நிறையா. அதில் சக்கீப்போட பவுலிங்
நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பேக் ஹேண்டில் இருக்கிறனால ஏர்லியாக வரலாம், அப்படி இல்லைன்னா பேக் ஹேண்டில் கொஞ்சம் குறைவாக வீசுறதுக்கான வாய்ப்பு. போன மேட்ச் அவ்வளோவா இன்ட்ரடியூஸே ஆகலை அப்படிங்கிறத பார்த்தோம். முகமதுல்லாவோட போலிங்கு இருக்கலாம், சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால அவங்களுக்கு எகென்ஸ்டாக ஆஃப் பிரேக் போலிங். மெஹதி ஏர்லியாக வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாசிபிளாக பவர் பிளேயிலே கூட ஒரு சில ஓவர்ஸ் ரோஹித் சர்மாவோட விக்கெட் விழுந்து ரிஷப் பேத் இறங்கினா கண்டிப்பாக மெஹதியோட பவுலிங் பவர் பிளேயில் வரலாம். ரிஷாட் ஹுசைன், டஸ்கின், சக்கீப் அண்ட் முஸ்டபிஸ் இவங்கெல்லாம் பவுல் பண்ணுவாங்க. ஃபுல் கோட்டான்ற இடத்துல மெஹதியோட பவுலிங் மோஸ்ட்லி அவர் வந்து கண்ட்ரோலாக வீசுவார் அப்படின்ற அந்த இடத்துல டஸ்கின்னு, சக்கீப் அண்டு முஸ்டபிஸோட பவுலிங் அதிகமாக எதிர்பார்க்கணும். ஸ்லாகில் சக்கீப் அண்டு முஸ்டபிஸோட பவுலிங் இருக்கும். பிக் பேஸில் யோசிக்கும் போது லோ பிக்கில் சில பிளேயர்ஸ் இருக்காங்க. ஹிரிடாய் நல்ல பேட்டிங் டிஸ்பிளே கொடுக்குறாரு. குல்தீப்பை குறைவாக எடுத்திருக்காங்க. மெஹதி ஹாசன் போன மேட்ச்சில் இல்லாதனால இந்த பிக்லே லோ பிக்கில் இருக்கார். முகமதுல்லா சில நேரங்களில் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபினிஷிங் பேஸில் சில பேட்டிங் டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இவங்களெல்லாம் ஜிஎல்பிக்கு கன்சிடர் பண்ணுங்கள். சேஃப் கேப்டனாக சாய்ஸ் பேஸில் பும்ரா, ஹார்திக் பாண்டியா, ஆஸ்தீப் சைடு போயிருக்காங்க. கண்டிப்பாக ஓகேன்னு தான் சொல்லலாம். ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸு ஹார்திக் பாண்டியாவில் கொடுக்க முடியும். எண்ட் ஓவர்ஸில் ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் ஆஸ்தீப் நல்லா வீசுறதுனால கன்சிடரபிள் தான். ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா விராட் ரிசர்வ் பண்ணிட்டு அண்டு சூர்யா இவங்க சைடு போகலாம். ஓரளவுக்கு டீசெண்டாக பேட்டிங்க்கு வரும்னு நம்புகிறேன். ஸோ அந்த பேஸில் இவங்களை ட்ரை பண்ணுறது டெஃபினட்டாக ஓகேன்னு தான் சொல்லணும். டீம் பாருங்கள், பும்ரா அண்ட் அஸ்தீப் சிங்கை கேப்டன் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். குல்தீப் டீசன்ட் சாய்ஸு. ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக கொஞ்சம் கஷ்டப்பட்டும் பார்த்துருக்கோம். எக்ஸ்ட்ரா பேஸ் இருந்ததுன்னா அப்போ அந்த பவுலர்ஸ்க்கு எகென்ஸ்டாகவும் பங்களாதேஷ் டீம் எப்பயுமே கஷ்டப்படுவாங்க. அந்த பேஸில் பேசரை கேப்டன் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. அண்ட் இந்தியன் பேட்டர்ஸ் சைடு தான் போயிருக்கேன். இந்தியன் பேட்டர்ஸ் ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் தராங்க. பங்களாதேஷ் பேட்டர்ஸில் ஹிரிடாய் ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்தா கூட மற்ற யாரும் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. ஆனால் ஹிரிடாய் மிடில் ஓவர்ஸில் வீசுகிற நம்ம பவுலர்ஸ் பெட்டராக இருக்கிறதுனால எப்படி விளையாடுவார்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஹிரிடாயை நான் மிஸ் பண்ணுறேன். ரிஷாட் ஹுசைன், மெஹதி ஹாசன், டன்சிட் ஹாசன் இவங்கெல்லாம் டீசெண்டான அவுட்புட் கொடுத்துட்ருக்காங்க. அந்த பேஸில் அவங்க சைடு 3 பிளேயர்ஸ் எடுத்திருக்கேன். டெஃபினட்டாக முஸ்டபிஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணும்போது எண்ட் ஓவர்ஸில் விக்கெட் எடுக்கலாம். இனிஷியலாக கூட லெஃப்ட் ஆர்ம் பேஸு அகென்ஸ்ட்டு ரோஹித் சர்மா இந்த மாதிரி இடத்த பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஈவன் விராட் கோலி கூட சில நேரங்களில் அவுட் ஆகிருக்கார் அப்படின்ற அந்த விஷயத்தையும் பார்க்கணும். அதை மைண்ட் பண்ணிவிட்டு முஸ்டபிஸை கூட கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.